வணக்கம். புதுச்சேரி காந்தி வீதி பெட்டி செமினார் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகல கொண்டாட்டம் தொடங்கியுள்ளது. இதனிடையே புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெத்தி செமினார் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பள்ளி முதல்வர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, நேரு, ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிலில் புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயரான பிரான்சிஸ் கலிஸ்ட் ஜெபம் செய்து குழந்தை இயேசுவை வைத்தார். அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு இமாக்குலேட் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு புத்தாடைகள் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள இமாக்குலேட் அரசு உதவி பெறும் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் லில்லி மேரி தலைமையில் நடைபெற்ற விழாவில் நெல்லித்தோப்பு பங்கு தந்தை பெர்க்மான்ஸ் முன்னிலை வகித்தார். விழாவில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு புத்தாடைகள் வழங்கி சிறப்பித்தார். விழாவின் நிறைவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வாசனை திரவியங்களை எடுத்துக்கிறோம். எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நீங்க கேட்கறது எனக்கு புது விஷயமா இருக்கு. யாருக்கும் தெரியவில்லை என்கிறார்கள்.
புதுச்சேரியில் 27வது தேசிய புத்தக கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 27வது தேசிய புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புத்தக கண்காட்சி திறந்து வைத்தார். இந்த புத்தக கண்காட்சி இன்று முதல் வருகிற 31ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறுகிறது. காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை புத்தக கண்காட்சியை பொதுமக்கள் பார்வையிடலாம். கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை, டெல்லி முதலான இந்திய பகுதியில் இருந்து 100 புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 80,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்களுக்கு தனி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சியில் இடம்பெறும் நூல்களுக்கு 10% தள்ளுபடியிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்க சிறப்பு தலைவர் பாஞ்ச் ராமலிங்கம், புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்க தலைவர் முனைவர் முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜிப்மர் மருத்துவமனையின் ஆராய்ச்சியில் நாள் ஒன்றுக்கு 2 ரூபாய் செலவில் புற்று நோயாளிகளுக்கு பசியின்மை போக்கும் மருந்து கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி ஜிப்மர் புற்றுநோய் துறை தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய நாடு தற்போது புற்றுநோய் மற்றும் அதன் பாதிப்புகளினால் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகிறது. உலகளாவிய பிரச்சனையாகவும் உள்ள இவ்வியாதிக்கு கை கொடுப்பது ஆராய்ச்சிகள் மட்டுமே. புற்றுநோய் சிகிச்சை 3 சிகிச்சை முறைகளை கொண்டது. மருந்துகள், அறுவை சிகிச்சை மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சை ஆகும். இவை அனைத்திலும் மருத்துவ முன்னேற்றத்துக்காக ஆராய்ச்சிகள் செய்து வரப்படுகிறது. மற்ற உலக நாடுகளில் இந்த துறை சார்ந்த ஆராய்ச்சிகள் 20-30 வருடங்களாக நடந்து கொண்டிருந்தாலும் இந்தியாவில் இந்த ஆராய்ச்சிகள் மிக குறைவாகவே நடத்தப்படுகின்றன. பல இன்னல்களில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றாக கலந்து செய்யும் ஆராய்ச்சிகளே சிகிச்சையில் மாற்றங்களை தர வல்லது. இதுபோன்ற ஆராய்ச்சிகளை இந்திய நாட்டில் அதிகரிப்பதால் ஆக்கப்பூர்வமான பல சிகிச்சை முறைகளும் மருந்துகளும் கண்டுபிடிக்க உதவிடும். இதனை கருத்தில் கொண்டு பயோடெக்னாலஜி ஆராய்ச்சி உதவி மற்றும் மேம்பாட்டு கவுன்சில் இந்திய அரசின் கீழ் அதன் முதன்மை திட்டமான நேஷனல் பயோபார்மா மிஷன் மூலமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மருத்துவமனைகளின் பங்களிப்பை கோரியுள்ளது. இதன் ஒரு முயற்சியாக NOCI மருத்துவமனை தலைமையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காக ரூபாய் 9.6 கோடி ஒதுக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் 6 மருத்துவமனைகள் பங்கேற்றுள்ளன. NOCI குழு 6 விதமான புற்றுநோய்களின் விவரங்களை பலதரப்பட்ட நோயாளிகளிடமிருந்து சேகரித்து வருகிறது. மேலும் இக்குழு தங்களுடைய மருத்துவமனைகளில் மருத்துவ ஆராய்ச்சி பரிசோதனைகளையும் துவங்கியுள்ளது. இதன் மூலம் நோய்க்கான சுலபமான தீர்வுகளில் மருந்து தயாரிப்புக்கான பரிந்துரைகளையும் அளிக்க ஏதுவாக அமையும். சமீபத்தில் ஜிப்மர் மருத்துவமனையின் ஆராய்ச்சியில் நாள் ஒன்றுக்கு 2 ரூபாய் செலவில் புற்று நோயாளிகளுக்கு பசியின்மையை போக்கும் மருந்து கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டதோடு அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கிளினிக்கல் ஆன்காலஜியும் இதனை பசியின்மையால் அவதியுறும் மீமோதெரபி நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கிறது. ஆராய்ச்சி மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு NOCI குழுவானது இதுபோன்ற ஆராய்ச்சி பரிசோதனைகளின் அவசியத்தை பொதுமக்களிடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், துண்டு பிரச்சுரங்கள், காணொலிகள் ஆகியவற்றின் மூலமாக எடுத்துரைத்து வருகிறது. இக்குழு புற்றுநோய் பற்றிய தகவல்களை தங்களுடைய இணையதளத்தில் பதிவிட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார்.
2024 ஜூலை மாதம் முதல் குப்பைகளை தரம் பிரித்து தராவிட்டால் குப்பைகளை வாங்க மாட்டோம் என உள்ளாட்சித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தினசரி சுமார் 400 டன்னுக்கும் மேற்பட்ட குப்பைகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த குப்பைகள் புதுச்சேரி தமிழக எல்லை பகுதியான குருமாம்பேட்டில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு மறு சுழற்சி செய்யப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி பொதுமக்கள் குப்பைகளை தரம் பிரிக்காமல் குப்பை தொட்டியில் கொட்டி வருகின்றனர். இதனால் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து மறு சுழற்சி செய்வதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இதையடுத்து புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மூலம் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து சேகரிக்கும் முறை கடந்த 2019 ஆண்டு தொடங்கப்பட்டது. அதில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தனித்தனியாக பிரித்து துப்புரவு பணியாளர்களிடம் பொதுமக்கள் வழங்க வேண்டும். மேலும் டயப்பர், சானிட்டரி நாப்கின் போன்ற வீட்டு கழிவுகளை தனியாக ஒரு காகிதத்தில் கட்டி அளிக்க வேண்டும் என புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அறிவுறுத்தியது. ஆரம்பத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து சேகரிக்கப்பட்டது. அதன் பின் மக்கள் யாரும் குப்பைகளை பிரித்து தருவதில்லை. இதனால் மீண்டும் மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரித்து மறு சுழற்சி செய்வதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கூறுகையில், மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து தர வேண்டும் என பள்ளி, கல்லூரி மற்றும் தனியார் நிறுவனங்களில் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். ஆனால் பொதுமக்கள் தானாக குப்பைகளை பிரித்து கொடுக்க முன் வருவதில்லை. இந்நிலையில் புதிதாக குப்பைகளை எடுக்க தனியார் நிறுவனம் டெண்டர் எடுத்துள்ளது. அந்த நிறுவனம் மூலம் புதுச்சேரியில் உள்ள கொம்யூன் பஞ்சாயத்துகளில் வருகிற 2024 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை தனியார் நிறுவனம் சார்பில் பொதுமக்களின் வீட்டுக்கு நேரடியாக சென்று குப்பைகளை பிரித்து தர வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர். அதன் பின்னர் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை பொதுமக்கள் குப்பைகளை பிரித்து தருகிறார்களா என்று கண்காணிக்கப்படும். அப்பொழுது குப்பைகளை பிரித்து தராத மக்களிடமிருந்து 2024 ஜூலை மாதம் முதல் குப்பைகளை வாங்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் பூரணாங்குப்பம் AFT கார்டன் பகுதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதி, கல்யாணி அவென்யூ, AFT கார்டன், கந்தசாமி நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின் அழுத்தத்தை சீர் செய்யும் வகையில் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய மின்மாற்றி இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ், உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற துப்புரவு பணியினை முதல்வரின் தனி செயலர் அமுதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நகர பகுதியில் உள்ள பாரதி பூங்காவினை துப்புரவு செய்யும் தொடர் பணி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் முதலமைச்சரின் தனி செயலருமான அமுதன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அணி சிவகுமார் ஆகியோர் துப்புரவு பணியை தொடங்கி வைத்தனர். பல்கலைக்கழக பேராசிரியர் சீனிவாசன், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன், சந்தான லட்சுமி மற்றும் மாணவ மாணவியர் பலரும் இந்த தொடர் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த துப்புரவு பணி தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் SC/ST மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கான முன்மொழிவுகளை வழங்க பள்ளிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அனைத்து அரசு மேல்நிலை பள்ளி தலைவர்களுக்கு அனுப்பியுள்ள உத்தரவில், புதுச்சேரி ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையானது அரசு உதவி பெறும் பள்ளிகள் உட்பட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளியில் படிப்பதற்காக வருமான உச்சவரம்பு பாராமல் தகுதியுடைய SC/ST மாணவர்களுக்கு முழு கல்வி கட்டணத்தை செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் புதுவையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உயர்நிலை மற்றும் தொழில்முறை படிப்புகளை 2022 முதல் 2021 ஆண்டு முதல் தொடர அறிவிக்கப்பட்ட விதிகளில் இந்த ஆண்டு சில திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் SC/ST மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற தகுதி உடையவர்கள்.
எனவே ஆதி திராவிட நலத்துறை இயக்குநருக்கு புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் படிக்கும் தகுதி உடைய SC/ST மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான முன்மொழிவுகளை வழங்க வேண்டும். எனவே புதுச்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைவர்கள் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநருக்கு தேவையான முன்மொழிவுகளை வரும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் வழங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை மேம்பாட்டுக் கழகம் மூலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் பகுதியில் ₹32 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை அங்காளன் MLA பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பெரியபேட் பகுதியில் உள்ள தென்னஞ்சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மூலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் பகுதியில் ₹31.83 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி MLA அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை செயலர் கேசவன், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பிரபாகரன், பொது மேலாளர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருப்பொருட்செல்வன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்களுக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் மற்றும் கைப்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ளவர்களுக்கான தகுதி போட்டிகள் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் நலன்துறை இயக்குநர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அகில இந்திய அளவில் அரசு ஊழியர்களுக்கான டேபிள் டென்னிஸ் மற்றும் கைப்பந்து போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடக்கிறது. இதேபோல் புனேவில் வரும் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்போட்டியில் புதுச்சேரி மாநில அணி சார்பில் பங்கேற்க உள்ள வீரர்களை தேர்வு செய்வதற்கான டேபிள் டென்னிஸ் தகுதி போட்டிகள் அமுலர் பவம் மேல்நிலைப் பள்ளியில் வரும் ஜனவரி 11ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் நடக்கிறது. இதேபோல் கைப்பந்து போட்டிக்கு வீரர்களை தேர்வு செய்யும் போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் ஜனவரி 30ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் நடைபெற உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அகரம் பகுதியில் விபத்து ஏற்படுத்தியவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் அருகே உள்ள அகரம் பகுதியை சேர்ந்தவர் திருமுருகன். இவர் நேற்று முன்தினம் இரவு கூடப்பாக்கம் பகுதியில் தனது மகன் அரவிந்த் ராஜுவுடன் பைக்கில் வரும்போது எதிரே வந்த கார் மோதி தந்தை மகன் இருவரும் உயிரிழந்தனர். காரை ஓட்டி வந்தவர் மற்றும் காரில் வந்தவர்கள் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். இந்நிலையில் நேற்று அகரம் பகுதியில் தந்தை மகன் இருவரின் இறுதி சடங்கு நடந்தது. அப்பொழுது அவர்களது உறவினர்கள் திடீரென வில்லியனூர் 10 கண்ணு சாலை அகரம் பகுதியில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது விபத்து ஏற்படுத்தி கொலை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும், விபத்து அதிக அளவில் நடக்கும் இச்சாலையில் CCTV கேமரா பொருத்த வேண்டும், பேரிகார்டு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்ற போலீசார் உடனடியாக விபத்து ஏற்படுத்தியவர்களை கைது செய்கிறோம், விபத்து ஏற்படாத வகையில் பேரிகார்டு அமைக்கின்றோம் என்று உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நாணமேடு பகுதியில் ₹7.81 லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை மேம்பாட்டு நிதியிலிருந்து மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஞானமேடு பகுதியில் உள்ள லட்சுமி அம்மாள் நகர் மற்றும் பார்வதி அம்மாள் நகர் ஆகிய பகுதிகளில் ₹7.81 மதிப்பில் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் திட்ட மேலாளராக இருந்த சத்தியமூர்த்தியை பணியிட மாற்றம் செய்ததை திரும்ப பெற வலியுறுத்தி 2000க்கும் மேற்பட்ட 100 நாள் பணியாளர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
காரைக்கால் மாவட்டத்தில் 27 கிராமங்களில் உள்ள சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் 100 நாள் பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு வருடத்தில் 100 நாளும் வேலை தருவதாக கடந்த முறை காரைக்காலுக்கு வந்திருந்த புதுச்சேரி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய் சரவணன் உத்தரவாதம் அளித்திருந்தார். அதையடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளில் 100 நாள் வேலை திட்ட இயக்குநர் சத்தியமூர்த்தி தலைமையில் 67 நாட்கள் வேலை வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஊரக வளர்ச்சித்துறை சத்தியமூர்த்தியை திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட 100 நாள் பணியாளர்கள் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலக வாயில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். யுஜிசி விதிகளின்படி புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு துணை வேந்தரை நியமிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி ஓய்வூதியர் நலசங்க நிர்வாகி பழனியப்பா, ரவி ஆகியோர் ஒரு மனு தாக்கல் செய்தனர். அதில் புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் தேடல் குழு மூலம் யுஜிசி விதிகளை பின்பற்றி துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை என மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை தலைமை நீதிபதி கங்க புர்வாலா, நீதிபதி ஆதி கேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து தீர்ப்பளித்துள்ளது. இதில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டப்பிரிவின் கீழ் அமைக்கப்பட்ட தேடல் குழு மூலம் மோகன் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டதை தக்க வைக்க முடியாது. இருப்பினும் துணைவேந்தர் மோகன் கூறியுள்ள கருத்துக்களை கவனத்தில் கொண்டு நிர்வாகத்தில் வெற்றிடம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும். அந்த பதவியை வகிக்க அவர் தகுதியானவராகவோ அல்லது தகுதியற்றவராகவோ காட்டப்படவில்லை. சட்டத்தின்படி புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படும் வரை அல்லது 30/6/2024 வரை அவர் பதவியில் தொடர தகுதி உடையவராக கருதப்படுவார். புதுச்சேரி அரசும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கும் தொடர்புடைய சட்டப்பூர்வ விதிகளில் திருத்தங்களை செய்து இனியும் தாமதிக்காமல் யுஜிசி விதிமுறைகள் 2018க்கு இணங்க உடனடியாக புதிய துணைவேந்தரை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊர்காவல் படை வீரர் தேர்வு குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டவர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 500 ஊர்காவல் படை வீரர்களுக்கான தேர்வு நடக்க உள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மூலம் வெளியிட்டது போல பொய்யான தகவல் வெளியானது. இதில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு வரும் 3 மற்றும் 4 ஆகிய 2 நாட்களில் நடக்கிறது என கூறப்பட்டிருந்தது. மேலும் இந்த தகவலை 5/5/2013 என்ற காலாவதியான தேதியில் சார்பு செயலர் கையெழுத்து போட்டிருப்பதாக தவறாக தகவல் பரப்பப்பட்டது. இது பற்றி நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பில் தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பரப்பியவர்கள் மீது புகார் செய்யப்பட்டது. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றி நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பில் தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பரப்பியவர்கள் மீது புகார் செய்யப்பட்டது. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வாம்பாக்கீரப்பாளையம் தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சாரணர்களுக்கான 2 நாள் முகாமில் அப்பகுதியில் உள்ள தெப்ப குளத்தை சுற்றி மாணவர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வாம்பாக்கீரப்பாளையம் தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாரணர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. கிராம பஞ்சாயத்து தலைவர் சங்கர் மற்றும் செயலாளர் தண்டபாணி முன்னிலையில் பள்ளி சாரணர்கள் அப்பகுதியில் உள்ள தெப்ப குளத்தை சுற்றி தூய்மை பணியை மேற்கொண்டனர். முகாமில் சாரணர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. மாவட்ட பயிற்சி ஆணையர் ஐயப்பன் ஊதல் குறியீடு மற்றும் முடிச்சி பயிற்சிகளை அளித்தார். சாரண ஆசிரியர் விக்டோரியன் விஜய் முதலுதவி குறித்த பயிற்சியை அளித்தார். சாரண ஆசிரியர் மனோகர் சாரண இயக்கத்தின் குறிக்கோள், அடையாளம், வணக்க முறை, இடது கை குலுக்கல், உறுதிமொழி, வாக்குறுதி போன்ற அடிப்படை பயிற்சிகளை வழங்கினார். முகாமின் முடிவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் வேலம்மாள் தலைமையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் புதுச்சேரி சாரணிய இயக்கத்தின் மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம் மற்றும் மாநில இணை செயலாளர் துரை ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் தன்னுடன் தகாத உறவில் இருந்த பெண் மீது சந்தேகமடைந்த காதலன் இளநீர் வெட்டும் கத்தியால் வெட்டி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வைத்திக்குப்பத்தை சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். அதே பகுதியை சேர்ந்தவர் பரமேஸ்வரி. இவர் SV பட்டேல் சாலையில் இளநீர் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர்கள் 2 பேரும் கடந்த 10 ஆண்டுகளாக தகாத உறவில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பரமேஸ்வரி பலரிடம் பேசி வந்ததாக தெரிகிறது. இதனால் அவர் மீது சந்தேகமடைந்த வேல்முருகன் அவரை பலமுறை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த வேல்முருகன் SV பட்டேல் சாலையில் வரும்போது பரமேஸ்வரி 2 இளைஞர்களிடம் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் பரமேஸ்வரி அங்கு சென்று கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அது முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த வேல்முருகன் இளநீர் வெட்ட வைத்திருந்த அரிவாளை எடுத்து பரமேஸ்வரி கழுத்து, தலை உள்ளிட்ட 3 இடங்களில் சரமாரியாக வெட்டினார். இதில் ரத்த வெள்ளத்தில் துடித்த அவரை மீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் அரிவாளால் வெட்டிய வேல்முருகனை அங்கிருந்த பொதுமக்கள் வளைத்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து வேல்முருகனை பெரியகடை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள தகுதியான செவிலியர் மற்றும் கிராமப்புற செவிலியர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய செவிலியர் விருதுக்கு விண்ணப்பிக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை சிறப்பு பணி அலுவலர் மேரி ஜோஸ்பின் சித்ரா அனைத்து மருத்துவமனை தலைவர்கள், சுகாதார அலுவலர்கள், கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி, அன்னை தெரசா பட்டமேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுடெல்லி இந்திய நர்சிங் கவுன்சில் 2024ஆம் ஆண்டு தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுக்கு செவிலியர் அதிகாரிகள் மற்றும் ANM செவிலியர்கள் விண்ணப்பம் மற்றும் பரிந்துரை படிவங்களை சமர்ப்பிக்குமாறு தெரிவித்துள்ளது. எனவே தங்கள் பொறுப்பில் உள்ள தகுதி உள்ள செவிலியர்கள் மற்றும் கிராமப்புற செவிலியர்களை தேசிய விருதுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஏதேனும் இருந்தால் ஜனவரி 3ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பங்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்க ராஜஸ்தான் மாநிலம் செல்லும் புதுச்சேரி வீரர்களை விளையாட்டுத்துறை இணை இயக்குநர் வைத்தியநாதன் சீருடை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் வரும் 25ஆம் தேதி துவங்க உள்ள தேசிய அளவிலான 67வது பள்ளி மாணவர்களுக்கான பளுதூக்கும் போட்டிக்கு புதுச்சேரி சீனியர் பிரிவில் மாணவர்கள் கிரேன்குமார், சந்தோஷ், பிரவீன், ஆகாஷ், தீனதயாளன் ஆகிய 5 பேர் தேர்வாகி உள்ளனர். மேலும் இவர்களுடன் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாதவன், இளஞ்செழியன் ஆகியோர் மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களாக செல்ல உள்ளனர். இந்த நிலையில் வீரர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் விளையாட்டுத்துறையின் இணை இயக்குநர் வைத்தியநாதன் வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். புதுவையில் நிலுவையில் உள்ள EPF கொடுப்பனர்வுகளின் அறிக்கை வரும் 31ஆம் தேதிக்குள் நிதித்துறைக்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி நிதித்துறையின் துணை செயலர் ரத்னகோஷ் கிஷோர் அனைத்து துறை செயலர்கள், தலைவர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகளுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவில் அனைத்து நிர்வாக துறைகளும் தங்கள் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள், நிறுவனங்களில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நிலுவையில் உள்ள சட்டப்பூர்வ EPF கட்டணத்தை கண்டறிந்து அபராதத்துடன் நிலுவையில் உள்ள கொடுப்பனர்வுகளின் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டுமென ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களில் இருந்து நிலுவையில் உள்ள EPF கொடுப்பனர்வுகளின் அறிக்கையானது நிதித்துறையால் இன்னும் பெறப்படவில்லை. இதுவரை அறிக்கை அளிக்காத நிர்வாகத் துறைகள் தாமதமின்றி நிதித்துறைக்கு வரும் 31ஆம் தேதிக்குள் அனுப்புவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.